ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 4/6/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 1650 நம்ம வந்து ஃபாலோ நம்பர் கொடுத்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, மறுபடியும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 1650 அப்படிங்கிற நம்பரு, இந்த நம்பர் டேரெக்டாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், சரிங்களா? மாற்றி இந்த ஏற்கனவே வந்தப்போ கூட கேட்டிங்கன்னு நினைக்கிறேன், 0561 இந்த நம்பரே பாக்ஸ் பண்ணி வந்துருந்துச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. நான் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த 1650 அப்படிங்கிற நம்பரு டேரெக்டால் வந்தால் மட்டும்தான் அடுத்த ஃபாலோவிங் நம்பர் நம்ம கொடுக்க முடியும், சரிங்களா? இந்த நம்பர் டேரெக்டாக வர வரைக்கும் இந்த நம்பர் வரும், சரிங்களா? இடையில 50 அடிக்கலாம், இந்த நம்பரே மாற்றி அடிக்கலாம், அதெல்லாம் நமக்கு இது கிடையாது. 1650 அப்படிங்கிற நம்பர் டேரெக்டாக வரும், சரிங்களா? அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்களோட விருப்பம் தான், சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 012 இதுலேருந்து நமக்கு 4 நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 320, சரிங்களா? 4 நாள் கேப் விட்டு திரும்ப 4 நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 860, திரும்ப 4 நாட்கள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 755. ஸோ நான் ரெண்டாம் நாள் வீடியோ போகிறப்ப நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? அதாவது இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 2, 5, 7 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 9, 01 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்தது நம்பர்ஸு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 01 அடித்தப்பயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படி நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா? அதே மாதிரி வந்துருந்துச்சு. இப்போ நம்ம கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 5, 7 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஆல் போர்டுக்கு 7 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 20க்கு நமக்கு இந்த இடத்துல ஏசி 20, 02 எடுத்து நமக்கு திருப்பி 20 அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 01, சரிங்களா? 01க்கு நமக்கு இந்த இடத்துல 01 நமக்கு டேரெக்டாக அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 20 அப்படிங்கிற நம்பர் டேரெக்டாக அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு ஒரு நம்பர் டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? எல்லாமே 01, 20 ஏசி, 60 ஏசி, சரிங்களா? இப்போ நமக்கு இங்கே எந்த நம்பர் வந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் தான் வந்து வரணும், சரிங்களா? அப்போது ஏசி 75, ஏன்னா டேரெக்டாக தான் வரப்போகுது, சரிங்களா? ஏசி 75 அதே மாதிரி 55 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு பி போர்டுக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தம் இந்த நம்பர் ஆல் போர்டுக்கு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம ஏசி 75 அப்படிங்கிற நம்பர் எடுத்ததுனால இந்த நம்பர் பி போர்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 0க்கு நமக்கு சி போர்டு 0, 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போது 4க்கு ஸோ இந்த இடத்துல ஒரு 4 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது 745, சரிங்களா? 745 அல்லது 545 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே 8745 4டிக்கு, சரிங்களா? அந்த 5445க்கு நீங்கள் 55 வச்சுக்கலாம். 5545 4டிக்கு தான், சரிங்களா? 8745 மற்றபடி 3D எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா 745, 545 ஏசி மட்டும் 75, 55 அப்படிங்கிற நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ விருப்பம்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஆல் போர்டுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, சரிங்களா? ஏன்னா இந்த பேட்டர்லேயே நமக்கு 4 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. அதனால் 74 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போன மாதமே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. முதல் 3 நாட்களை கூட்டி அந்த நம்பர்ஸ் இருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன், சரிங்களா? 061 முதல் நாள் ரிசல்ட்டு, அடுத்து 290 ரெண்டாவது ரிசல்ட்டு, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 650. ஸோ இதுக்கு மொத்தம் டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 001 அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரிங்களா? ஸோ மொத்த டோட்டல் வேல்யூ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் ஓகே, லாஸ்ட்டு நீங்கள் 001 அப்படிங்கிற நம்பர் தான் வரும், சரிங்களா? நீங்கள் கால்குலேட்டர் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த நம்பரை உங்களால் முடிஞ்ச அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா போன மாதம் நமக்கு அதே மாதிரி சொல்லியிருந்தோம், கரெக்டாக வந்துருந்துச்சு. ரிப்ளேஸ் இருந்தீங்கன்னா 00, சரிங்களா? 0001 10 அப்படிங்கிற நம்பரு ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இன்னொரு ஃபாலோவிங் நம்பர் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாதத்தில் ஃபஸ்ட்டு 0 அப்படிங்கிற நம்பரு எங்கே அடிச்சிருக்காங்க, சி போர்டு 0 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி இதுலேருந்து மட்டும் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? 70, ஸோ 70க்கு ஒரு நம்பர் கம் பண்ணோம்னா நமக்கு 69, சரிங்களா? 69.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 60க்கு ஒரு நம்பருக்கு வந்தோம்னா 59. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 59, 69 மட்டும் பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஏன்னா இது நம்ம வந்து பிசி மட்டும்தான் எடுத்து ட்ரை பண்ண போகிறோம். அது நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா. ஸோ இந்த மாதத்துக்கு இந்த 69ங்கிறதுக்கு கரெக்டாக நமக்கு 69 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஜீரோவுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுங்க சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் தள்ளினாலுமே ஏன்னா நம்ம சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண போகிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் மாதத்துக்கு ஃபஸ்ட்டு ஜீரோ எங்கே வந்திருக்கான்னு பாருங்கள். இந்த நமக்கு டபுள் ஜீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிங்கன்னா 09 சரிங்களா. 09 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 90 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஜீரோவை பாருங்கள். அதுக்கு அடுத்த மாதத்தில் ஜீரோ வந்து பார்த்தோன்னா 20ன்னு இருக்குது. அப்போது நமக்கு வந்து 19 சரிங்களா. 19 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு அதுக்கு அடுத்த மாதத்துலேயும் ஒரு 20ன்னு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வச்சுருக்காங்க சரிங்களா. 19 அப்படிங்கிற இந்த கிராஸுக்கில் ஏன்னா நீங்கள் பிசி மட்டும்தான் எடுத்து ட்ரை பண்ணிங்க. மாதம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. லாங் ஃபாலோ வந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு வின்னிங்ஸ் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு 30 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 30க்கு நமக்கு 29ன்னு சொல்லி வரணும். சீக்கிரமாக அடிச்சிட்டாங்க. உங்களுடைய லக்கு பொறுத்து தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வரும். நாட்கள் தள்ளினாலும் நம்ம போடலாமா வேணாமான்னு கேட்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இதுக்கான ஒரு எத்தனை நாள் ஒரு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கான இதுக்கு என்ன அமௌண்ட் போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் பிளான் பண்ணிட்டு தான் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா 5 நாள் போட்டுட்டு அடுத்த நாள் போடலன்னா நமக்கு சுத்தமாக நமக்கு லாஸாக தான் வந்து முடியும் சரிங்களா. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 90ன்னு இருக்குது சரிங்களா. அப்போ 90 அப்படிங்கிறப்ப கம்மி பண்ணோம்னா 89, 89, 98 உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மாதம் வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா நமக்கு லாஸாக தான் ஆகும் சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 அடுத்த நாள் 2 அடுத்த நாள் 3 இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாவே போதும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சரிங்களா. இது இல்லாமல் நீங்கள் போன வருஷம் கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி சிபோர்டு 9க்கும் ஒரு எக்ஸாம்பிள் காட்ட மாதிரி 9ஆக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நமக்கு 0 வச்சு வரும் சரிங்களா. ஸோ அது ஒன்று எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. 39 சரிங்களா. 39க்கு நமக்கு 40 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 39 ஒன்று இருக்குது, 69 ஒன்று இருக்குது. 69க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே அடிச்சிட்டாங்க 70 அப்படின்னு சொல்லிட்டு. 29 இருக்குது, 29க்கு 30 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ நமக்கு இந்த மாதம் அந்த ஒரு இது மட்டும் வந்திருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 99க்கு அடுத்து 100 தான். அப்போ 00 மட்டும் தான் கணக்கு நமக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த மாதம் பாருங்கள் 79க்கு 80. 80 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு கிடச்சிடும். இது வந்து ஆனால் கம்பல்சரி வரும். ஆனால் நமக்கு வந்து லாங் ஃபாலோ தான் பண்ண முடியும் சரிங்களா. ஏன்னா நீங்கள் மாதம் இழுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு நாள் தள்ள வந்து பார்த்தீங்கன்னா லாபம் நமக்கு அதிகமாக தான் கிடைக்கும் சரிங்களா. இதே நீங்கள் வந்து இந்த ஜீரோவுக்கு மட்டும் நீங்கள் ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். இந்த 79க்கு பாருங்கள் ஆல் போர்டுக்கு 80ன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துச்சு பார்த்தீங்களா. பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் லேட் ஆகும். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா 0 வச்சா ஒரு நம்பர் கம்மி பண்ணி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா இது லாங் ஃபாலோவாக தான் இருக்கும். விருப்பம் தான் எடுத்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த 001 நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த மாதமே வந்துடும். எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். 3 நம்பர் இருக்குது. ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம வந்து 21/12 அப்படிங்கிற நம்பர் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். 10 தேதி ஓகேங்களா. 10 தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்தாகணும் சரிங்களா. ஸோ நாளைக்கு அதிகபட்சமாக 4 அப்படிங்கிற நம்பர் 4லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி 4 அப்படிங்கிற நம்பர் வந்தே ஆகும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 4, 7 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கொடுத்துருந்தேன். 4லேருந்து நீங்கள் அதிகபட்சம் ஸ்ட்ராங்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற நம்பருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வரல அப்படின்னாலும் அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஆல் போர்டு 4க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. நாளைக்கே கண்டிப்பாக வந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் அடுத்த நாள்லேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஆல் போர்டு 4க்கு ஒரு நல்ல வின்னிங்ஸ் வாங்கலாம் சரிங்களா. ஸோ நான் இப்போ சொன்னதை பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21/12 மட்டும்தான். ஸோ யார் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி இதுக்கு ஒரு வின்னிங்ஸ் வந்து எல்லாருமே வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் 1650 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் டேரெக்டாக அடிக்கிற வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி 3D மட்டும் தனியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.